ஒரு ஜோக்கர் மாதிரி அவரை காட்ட ஆரம்பிச்சுன்னா அதுவும் அவருக்கு பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா இன்னைக்கு ஆளும் கட்சி எதிர்த்து பேசுவதற்கு ரொம்ப குறைச்சலான மீடியாக்கள் தான் இருக்காங்க. அவர் இருக்கிற காலத்திலேயே வீழ்ச்சியும் பார்த்தது விஜயகாந்துக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. அந்த இடம் வெற்றிடம் தான். இவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்த பாமக என்ன சொல்லுவாங்கன்னா பெட்டி கட்சின்னுவாங்க. ஆனால் குடும்ப அரசியலால் வீழ்ந்த கட்சிகள் வரிசையிலும் தேமுதிக இணைந்து விட்டது என்றுதான் வருத்தமான ஒரு உண்மை. விஜயகாந்த் இடத்தை நிரப்பும் அந்த தகுதியும் திறமையும் ஒரு அனுபவம் பிரேமலதாவுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏன்னா எனக்கு கேப்டன் ரொம்ப வருஷமாக தெரியும், நான் நெருங்கி பழகியிருக்கேன். சினிமா செய்தியாளராகவும் இருந்திருக்கிறேன். அவர் நடிகர் சங்க தலைவராக நடிகர் சங்க தலைவராக இருந்து ஒரு நிறைய விஷயங்கள் நானும் அங்கே இருந்து செய்தி சேகரிச்சிருக்கேன், நெருங்கி பழகியிருக்கேன். அதே நேரத்தில் ஒரு அரசியலுக்கு எம்எல்ஏ ஆகி எதிர்கட்சி தலைவரான பிறகும் பல்வேறு நிகழ்வுகளை நான் அரசியல் செய்தியாளராகவும் அங்கே இருந்து பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த வகையில் மீடியாவுடைய பங்கு அவருடைய வளர்ச்சியிலையும் பெரும் பங்கு ஆற்றிச்சு, வீழ்ச்சியிலையும் சில குறிப்பிட்ட மீடியாக்கள், அதாவது எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் அவருக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை அது எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஏன் அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் மீடியாக்கள் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு சின்ன மோதல் ஒரு விஷயங்கள் வந்த பிறகு, அது அசம்பிளியில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் ஒட்டுமொத்தமாக அதிமுக ஆட்சிக்கு காரணமே தேமுதிக இல்லைன்னா அதிமுக ஆட்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடிட்டு இருக்கும்போது தான் அசம்பிளியில் ஒரு காரசாரமான விவாதம் நடக்குது. விவாதம் நடக்கிற அன்னைக்கு அந்த செய்தி எடுக்கிற செய்தியாளர்களில் நானும் ஒருத்தனா அங்கே உள்ளே இருக்கேன். அதனால் உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியும். அந்த நாக்கை துருத்திக்கிட்டு அவர் பயங்கரமாக கோவப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு அன்னைக்கு தான். அப்போ சங்கரன் கோயிலில் இடைத்தேர்தல். ஸோ இடைத்தேர்தலுக்கு நீங்கள் தைரியம் இருந்தால் தனியாக நின்று பாருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இது ஒரு பெரிய விஷயமா மாறுச்சு. அப்புறம் அவர் சினிமா ஷூட்டிங் மாதிரி கொஞ்சம் ஆவேசப்பட்டார். கேப்டனுடைய இயல்பு என்ன தெரியுமா, அவர் தவறான வார்த்தை அவர் காதுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம் யார், நம்ம என்னவா இருக்கோம், நமக்கு என்ன பதவி, நம்ம ஒரு அந்தஸ்தில் இருக்கோம், ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலாக எதிர்க்கட்சி தலைவராக நம்ம இருக்கோன்றதெல்லாம் மறந்துட்டார். ஷூட்டிங் மாதிரியே நாக்கை துருத்தி கையை கொஞ்சம் வா உன்னை தொலைச்சி கட்டினோட ரேஞ்சில் பேசினோடனே அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. அந்த கோபம் அவருக்கு அவருடைய வீழ்ச்சிக்கு மிக மிக முக்கியமான காரணம். ஒரு பக்கம் மீடியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய கோபம் தான் அவருடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம். மீடியா எப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த அம்மையார் அந்த அதே அசம்பிளியில் பேசுகிறாங்க, இனிமேல் எந்த காரணம் கொண்டும் தேமுதிகவுடைய வளர்ச்சியே கிடையாது, இனிமேல் வீழ்ச்சி தான். விஜயகாந்தாக இருந்தாலும் அந்த கட்சியும் எந்த அதிகாரத்துக்குள்ளேயும் எந்த விதமான விஷயத்துக்குள்ளேயும் இந்த அசம்பிளிக்குள்ளே கால் வைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ஒரு ப்ராஃபஸி மாதிரி சொல்லி விட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவர் மறைந்து போயிட்டார் விஜயகாந்த் அவர்கள். அதன் பிற்பாடு எந்த தேர்தலையுமே தேமுதிக ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அது டோட்டலாகவே அந்த 5 ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க ரொம்ப கோலோச்சின விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த விஷயத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு அடிஷ்னலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனிமே வளரக்கூடாது, நாம் நமக்கு ரைவலாக மாறிட்டார், அப்போ இவரை பற்றி நம்ம வேற வேறு விஷயங்கள் பேசணும்னு ஒரு எல்லா மனிதருக்குள்ளேயும் இன்னொரு பக்கம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நம்ம அதை பெரும்பாலும் அவர் மீது ரொம்ப அன்பு, நிறைய மதிப்பு, மரியாதை, நல்ல மனிதராக இருக்கிறதுனால அந்த சம்பவம் என்ன அப்படின்றத நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மையார் என்ன சொன்னாங்களோ அதுக்கு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கோவத்தில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் கவுண்டர் கொடுத்துட்டார். ஆமாம் இந்த அம்மா தான் எனக்கு ஊற்றி கொடுத்தாங்க, பார்த்துட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டாரு. இது ரெண்டுமே கான்ட்ராடிக்டாக மாறின உடனே மீடியாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜயகாந்த் ஆவேசமாக பேசுகிற விஷயத்தெல்லாம் காமெடியாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, கோமாளியாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹீரோவாக கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி இருந்த விஜயகாந்தை கோமாளி மாதிரி காட்ட ஆரம்பித்தாங்க. அதில் அவர் ரொம்பவே மனம் வெறுத்து போனார். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்பி கூட இருந்த நம்பிக்கையான நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக அவரை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. பதவியில் இருந்தவர்களே அம்மையாரை போய் நாங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக நான் முதல்வரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனாங்க. போனவங்க தான் வரவே இல்லை, வழி மாறி போயிட்டாங்க. அப்படியே அதிமுக கரை எப்படி தேமுதிக கரவேட்டியோட எம்எல்ஏக்கா ஜெயிச்சாங்களோ அவங்க அப்படியே அதிமுக கரவேட்டி மாறினாங்க. அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிச்சு. அதுவும் அவருடைய சரிவுக்கு இன்னொரு காரணமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு விஷயங்கள் போன பிறகு இவருடைய உடல் நலம், எப்போவே ஒரு மனுஷனுக்கு மன ரீதியாக பாதிப்புகள் வந்தால், சயின்டிஃபிக்காக அது ப்ரூவ் ஆயிருக்கு, மன ரீதியாக ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடல் நலம் குறைய ஆரம்பித்த பிறகு ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை, நிறைய விஷயங்கள் போச்சு. அதுக்கப்புறம் அவர் பேச்சு குளர ஆரம்பிச்சிருச்சு, என்ன பேசினாலும் அது காமெடியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி நேரங்களில் தான் இப்போ கூட நிறைய வீடியோக்கள் நம்ம வைரலாக பார்க்க முடியும். வாங்க அடிக்க மாட்டேன் வாங்க எல்லாம் கூப்பிட்டார் இல்லையா, இதெல்லாம் அப்படி தான் நிறைய மாற்றங்கள். மீடியாவுடைய பங்கும் குறிப்பிட்ட சில மீடியாக்கள் ஒரு ஜோக்கர் மாதிரி அவரை காட்ட ஆரம்பிச்சுன்னா அதுவும் அவருக்கு பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. டெல்லியில் ப்ரெஸ் மீட் எல்லா மீடியாக்களும் இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் மாதிரி எல்லாம் நேஷனல் மீடியாலாம் உட்காந்துட்டு இருக்காங்க.
அப்போ எல்லாரும் உட்காந்துருக்காங்க, மிகப்பெரிய தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ கேட்குற கேள்வி இவர் குறித்து வரும்போது இவர் கோவப்பட்டு அப்படியே மைக்கை தூக்கி போட்டு எந்திரிச்சு அந்த ப்ரெஸ் மீட்டை விட்டு வாக் அவுட் பண்ணிட்டார். இதெல்லாம் இவருடைய பின்னடைவுக்கு பெரிய காரணங்களாக மாறிச்சு, வீழ்ச்சிக்கு. ஸோ அதனால் அவர் கோபமும் அதை மீடியாக்கள் பயன்படுத்திக்கிட்ட விதமும் அந்த மீடியாக்களை நம்ம அம்மையார் மாதிரி ஆட்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுவதற்கு ரொம்ப குறைச்சலான மீடியாக்கள் தான் இருக்காங்க. பெரும்பாலான மீடியாக்கள் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டால் முழுக்க அவங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியல. அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ மீடியாக்களுடைய பங்கு நிச்சயமாக உண்டு. நான் மீடியாக்காரன்றதுனால இல்லை மீடியாலாம் கிடையாதுன்னெலாம் சொல்ல விரும்பல. நிச்சயமாக மீடியாக்களுடைய பங்கு இந்த நல்ல மனிதருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு. இல்லை இது வந்து என்னென்னா, இப்போ தேமுதிகவுடைய எதிர்காலமாக இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா, இல்லைனா கேப்டனுடைய வளர்ச்சியில் இப்போ ஏன்னா வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் உள்ளே வந்துச்சு. அதிமுக திமுக மாறி 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 கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணாலும் அடுத்து அவங்க வந்துடுவாங்க, அவங்க என்ன பண்ணாலும் இவங்க வந்துடுவாங்க, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இடையிலேயே வந்து திடீர்னு வந்து இவர் நம்ம விஜயகாந்த் அவர்கள் உள்ளே வந்தார். ஆனால் அவர் உள்ளே வருவதற்கு முன்னாடி அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்துச்சு. அந்த நெருக்கடிகள் எல்லாமே அவரை கொண்டு வந்து அரசியல் களத்துக்குள்ளே தள்ளும் போது கூட அவர் என்ன நினச்சி உள்ளே வந்தார்னா, கடவுளோட தான் கூட்டணி, மக்களோட கூட்டணி அப்படின்ற வார்த்தையை முன் வச்சு தான் உள்ளே வந்தார். அப்படி வந்தவர் விருதாச்சலத்தில் தனியாக நின்று ஜெயிக்கிறாரு. திராவிட கட்சிகள்லாம் மண்ணை கவிச்சு, அவரை எதிர்த்து ரொம்பவே வந்து வேலை பார்த்த பாமகவும் மண்ணை கவிச்சு, இப்படி எல்லாமே உடச்சி எரிஞ்சு ஒரு புதிய மனிதர் வரும்போது அவர் மீது ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ அவருக்கு இருந்த வாக்கு சதவீதம் பயங்கர படு வேகமாக இருந்துச்சு. ஒரு 3% முதல் தேர்தலே வாங்கினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு திராவிட கட்சியும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கருணாநிதியாக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ரொம்ப கவனமாக புதுசாக ஒருத்தர் வந்தால் உடனே அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. வாட்ச் பண்ணதில் நம்ம கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு சின்ன சறுக்களை சந்தித்து விட்டார். அவர் பெரிய சாணக்கியர் தான். ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன சின்னதாக ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார் தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா இவர் விஜயகாந்த் திருமணம் பண்ணி வச்சவருக்கு கலைஞர் அவர்கள் தான். அவர் ஒரு பத்திரிகையாளருடைய சந்திப்பில் சொல்கிறார், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் பால் வந்து பழம் கண்டிப்பாக நழுவி பாலில் தான் விழுவதற்கான நேரம் கனிந்து விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன வாதம் படி அவங்க திமுகவோட கூட்டணி வைக்கவே இல்லை. இந்த அம்மையார் கூப்பிட்டாங்க, நேராக போய் அங்கே 41 சீட் வாங்கிட்டாரு. வாங்கினவர் 29 இடங்களில் ஜெயிக்கிறாரு. எதிர்கட்சியே இல்லாத நிலை அந்த தேர்தலில் வருது. இது 2011 காலகட்டம். அதுக்கப்புறம் தான் சிக்கல்கள்லாம் வருது, நிறைய சிரமங்கள் தான் வருது. இந்த இடம் அப்போ அவர் 29 எம்எல்ஏக்கள் பெறும்போது அவர் பெற்ற வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 9.5 9.5%. இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே முதல் தேர்தல் முழுமையான வெற்றி, இரண்டாவது தேர்தலில் 29 இடங்கள் வெற்றி. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய விஷயம். என்ன காரணம்னா, எங்கிருந்து இந்த வாக்குகள்லாம் வந்துச்சு அப்படின்னா, டிசைடிங் ஃபேக்டராக ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இப்போ திமுக ஒரு 25% வச்சுருக்காங்க, ஒரு அதிமுக 24% வச்சுருக்காங்க, இல்லை 27 வச்சுருக்காங்க, 29 வச்சுருக்காங்க. அப்படின்னா இவங்க ஆட்சியை பிடிக்க 32% வேணும்னா மீதி இருக்கிற 5-6% நியூட்ரலாக இருக்கிற ஆட்கள் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அந்த தேர்தல் அன்னைக்கு யாருக்கு போடலாம், யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்கன்னா மாறி போடக்கூடிய வாக்குகள் மூலமாக தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும். தமிழ்நாடு அரசியல் நிலவரம் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் அது தெரியும். இந்த வாக்காளர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து விஜயகாந்த் மீது நம்பிக்கை வைத்தது காரணம் என்னன்னா, இந்த மனுஷன் ஆரம்பத்திலேருந்தே நேர்மையாக இருக்காரு, கரெக்டாக இருக்காரு, சரியாக இருக்காரு, கோவத்தை வெளிக்காட்டுறாரு, நமக்கு ஒரு மாற்று சக்தியாக மாறுவார்னு நினச்சி பல பேர் வந்து விஜயகாந்த் பக்கமாக திரும்பினாங்க. ஆனால் பாவம் அந்த நோக்கம் வந்து 11க்கு பிறகு, அந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க தேர்தல் எல்லாமே அடி வாங்கிடுச்சு. அந்த வாக்கு சதவீதம் இப்போ நிலைமைக்கு 1.5 குறைஞ்சி போச்சு. ஏன்னா பல தேர்தல்கள் அதுக்கப்புறம் நடந்துச்சு. ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கும் போதே அவருடைய வீழ்ச்சியும் அவர் பார்த்துட்டார். இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாறு மட்டும் இல்லை, இந்திய அரசியல் வரலாறுலேயே ஒரு தலைவர், ஒரு நடிகர், ஒரு அரசியல் தலைவராக மாறி மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் அந்த வெற்றியை அவர் வந்து இருக்கிற காலத்திலே வீழ்ச்சியும் பார்த்தது விஜயகாந்துக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. அந்த இடம் வெற்றிடம் தான். அதை மீண்டும் யார் பிடிப்பாங்கன்றதை வந்து இனிமேல் போகிற காலங்களில் தான் முடிவு பண்ண முடியும். பல பேர் முயற்சி எடுக்கிறாங்க. குறிப்பாக விஜயெல்லாம் வரப்போறான்னு சொல்கிறாங்க. பொறுத்திருப்போம், என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நாளை என்ன நடக்கும்ன்றது நம்ம சொல்கிறதுக்கு ஜோசிக்கார் கிடையாது. இல்லை உண்மையிலே அவர் வந்து குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் ரெண்டுமே அவர் வந்து கடுமையாக எதிர்த்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் சூழலும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு விஷயங்களும் அவரை அழுத்தி தள்ளின பிறகு ஒரு வழி இல்லாமல் அவருடைய தீர்மானத்தின்படியே அந்த கட்சி வந்து செயல்படுவது நின்று போய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. முழுமையாக வந்து எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, எல்லாம் நினைவு இருக்குது. ஆரம்ப காலத்தில் பல்வேறு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து கேட்பார், என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம். ஆரம்ப கட்டத்தில் கட்சி ஆரம்பித்துக்கு கொஞ்சம் முன்னாடி, கட்சி ஆரம்பித்த உடனே
நிறைய விஷயங்கள் கேட்டார். அப்போ திருமணத்துக்கு பிறகு திருமணம் முடிந்து அவருடைய மைத்துனர், அதாவது நம்ம பிரேமலதா அவருடைய தம்பி, அவர் வந்து இந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்புக்குள் உள்ள வந்த பிறகு பல மாற்றங்கள். விஜயகாந்த் நேரடியாக யாருமே பேச முடியாது, இங்கே மீறி அங்கே யாரும் பேச முடியாதுன்ற சூழ்நிலை வந்துச்சு. ஒரு வட்டம் 2 வட்டம்னு போட்டு ஒரு பெரிய இரும்பு வளையத்துக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டாரு. அப்போ சூழல் என்ன நடந்துகிட்டு இருக்கு, வெளிவட்டாரம் என்ன பேசிட்டு இருக்காங்க, மக்கள் மனநிலை என்னவாயிருக்கு, தேமுதிகவுடைய ஒரிஜினலாக இருக்கிற அந்த ரசிகர்கள், தொண்டர்கள்னு அவங்கள நான் சொல்லவே மாட்டேன், விஜயகாந்துடைய ஒரிஜினல் நேசிக்கிற அந்த ரசிகர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்றதே சரியான ரிப்போர்ட் வந்து விஜயகாந்த் கவனத்துக்கு போகவே இல்லை. அதன் அடிப்படையில் தான் அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளும் தப்பாகவே இருந்துச்சு. பிரதானமாக இருக்கிறது சீட்டுக்கான. ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு கட்சி அடிக்கடி சொல்லுவாங்க, இவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த பாமக என்ன சொல்லுவாங்கன்னா பெட்டி கட்சின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் பேச ஆரம்பித்த பிறகு தான் பல விஷயங்கள், அப்போ எடுத்த முடிவுகளெல்லாம் தப்பாக போச்சு. அந்த முடிவுகள் அவங்களுக்கே பெரிய பாதகமாக போச்சு. குடும்ப அரசியல் எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்குது, இல்லாத கிடையாது. இந்தியா முழுக்க குடும்ப அரசியல் இருக்குது. ஆனால் குடும்ப அரசியலால் வீழ்ந்த கட்சிகள் வரிசையிலையும் தேமுதிக இணைந்து விட்டது என்றுதான் வருத்தமான ஒரு உண்மை. இல்லை, அது என்னென்னா, ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி பெரிய தலைவர்களுடைய மரணங்கள் எல்லாம் நடந்த பிறகு உடனடியாக அந்த குடும்பத்தார் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது வந்து வழக்கம். யாரெல்லாம் வந்து இறுதி அஞ்சலிக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க. அதை வழக்கமாக பார்த்துருக்கோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையாக வந்துடும், ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டுருவாங்க, அவங்க சார்பாக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டுருவாங்க. அதை மீறி வந்து அப்படியே மைக் பிடிச்சி பேச வந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு அதை முழுமையாக பேச முடியாமல் அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுற விஷயங்கள் மட்டும்தான் அங்கே நடக்கும். அதை நம்ம நிறைய நிகழ்வுகளில் பார்த்துருக்குறோம். இவங்க வந்து அந்த இடத்த வந்து ஒரு பிரச்சார மேடையாக பயன்படுத்திட்டாங்களோன்னு ஒரு வருத்தம் இருக்குது. நான் வந்து எப்படி விஜயகாந்த் மீது அன்பும் மரியாதையும் ஒரு மிகப்பெரிய பாசமாக வச்சுருக்கணும், அது மாதிரி பல கோடிக்கணக்கான பேர் வச்சுருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ரிலிஜன், அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது எல்லாம் அரசியல் கடந்து மதங்கள் கடந்து அவர் மீது ரொம்ப மரியாதை வைத்திருக்கிற எல்லாருக்குமே அந்த வார்த்தைகளும் அவங்க பேசின அந்த விஷயங்களும் ரொம்ப மன வருத்தத்தை தான் ஏற்படுத்துச்சு. அந்த அம்மையார் சொன்னது இது மட்டும் இந்த நன்னாளில் அப்படின்றது டங் ஸ்லிப்பாகி கூட வந்துருச்சுன்னு சொன்னால் கூட மனசில் என்ன இருக்கோ அதான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் ஓடுது. நம்ம அதை ஓரமாக வச்சுட்டா கூட அவங்க பேசின இன்னும் பல வார்த்தைகள் இருக்குது. இந்த இடத்துல இந்த அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த கூட்டம், எனக்கு கிடைத்த சர்வே படி 15 லட்சம் மக்கள் வந்தாங்கன்றது வந்து அது வந்து 15 லட்சம் மக்கள் தேமுதிகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி யாருக்கு உணர்த்துவதற்காக அந்த வார்த்தையெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. தொடர்ச்சியாக அந்த மரண நிகழ்வு நடந்து அவர் புதைக்கப்பட்ட சில துளிகளில், சில மணி துளிகளில் இந்த வீர சூளுரையெல்லாம் என்ன சூளுரைப்போம், அப்படி இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வந்து ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரியான ஒரு உணர்வை தான் தந்தது. ரொம்ப வருத்தமான சங்கடமான பதிவு. மிகப்பெரிய நல்ல மனிதர், மிக உயர்ந்த ஒரு பெரிய அரசு மரியாதை வந்து அரசு வந்து கொடுத்துச்சு அந்த இறுதிச் சடங்கில். எதிர்பார்த்ததுக்கு மேலாக பல்வேறு விஷயங்கள் அங்கே சரியாக நேர்த்தியாக நடந்ததாக நான் பார்த்தேன். இந்த இடத்துல இவங்க பயன்படுத்தின விஷயங்கள் இருக்குல்ல, அது அன்னைக்கு மட்டும் அவங்க பயன்படுத்தலை, தொடர்ச்சியாக அதுக்கு பிறகு மறுநாளும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லி அந்த கட்சியினுடைய வெற்றிக்கனியை பறித்து கொடுப்பது தான் கேப்டனுக்கு வந்து முக்கியமான விஷயம்னு பேசுகிறாங்க. அது அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு ஒரு நேரம் இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணுன்னுவாங்க. அவர்கள் அடுத்து பொதுச் செயலாளர் வர மாறி இருக்காங்க. நீ என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜயகாந்த் இடத்தை நிரப்பும் அந்த தகுதியும் திறமையும் ஒரு அனுபவம் பிரேமலதாவுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டுங்க. மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.